ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 5 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுக்கும் போது ஊசியில 7 லூப் இருக்கும். இந்த 7 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை மேலே இழுத்தோம்னா ஆஃப் டபுள் crochet 3 டுகெதர் ஸ்டிச் கிடைக்கும். அடுத்த 3 ஸ்டிச்சை ஒரே ஆஃப் டபுள் crochet 3 டுகெதர் ஸ்டிச்சா மாற்றலாம். ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு இந்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இருக்கும். 3 லூப் ஊசியில இருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை இழுக்கும் போது ஊசியில 5 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டின பிறகு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை ஸ்டிச் வழியா எடுத்தோம்னா ஊசியில 7 லூப் கிடைக்கும். 7 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை வெளியே எடுக்கும் போது டபுள் crochet 3 டுகெதர் ஸ்டிச் போடுறதுக்காக நார்மல் டபுள் crochet ஸ்டிச் போட்டுருக்கேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக வேற ஒரு கலர் ஜாயின் பண்ணிடுறேன். வேற கலர் நூல் எதுக்காக ஜாயின் பண்றதுனா ஸ்டிச் புரியணுன்றதுக்காக தான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பின பிறகு அடுத்த 3 ஸ்டிச்சு ஒரு டபுள் crochet 3 டுகெதர் ஸ்டிச்சை எப்படி போடலான்னு பார்க்கலாம். டபுள் crochet 3 டுகெதர் ஸ்டிச் போட போறோம். இந்த 3 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச் ஹாஃப்ல ஊசியை ரன்னிங் நூல்ல மாட்டி எடுத்து ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல் மேலே இழுக்கும் போது 3 லூப் இருக்கும். அதுவும் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல்